வந்து நாங்க பார்த்தது வந்து என்ன பார்த்துனாங்க ஒரு இப்ப கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு பார்த்தது வந்து எப்படின்னா ஒரு எண் கோலம் தந்துட்டு அதுங்க எத்தனாம் உறுப்பு 8ஆம் உறுப்பு 10ஆம் உறுப்பு 15ஆம் உறுப்பு அல்லது 80 அதுங்க எத்தனையாம் உறுப்பு அந்த மாதிரி கேள்விகள் வந்து நாங்க பார்த்துருந்தோம் ஓமா இல்லையா ஓம் சார் கடைசிகளை 7ஆம் ஓம் உறுப்பு சார். பின்னால் கிடைக்கும் உறுப்புகள் மறையன்கள் என ஓ காட்டுதல். இதுக்கு முதல் கிளாஸ்ல நாங்க என்ன பார்த்துனாங்க ஒரு எண் தொடரின் பொது உறுப்பை நாங்க எப்படி உருவாக்குறேன்னு பார்த்துனாங்களா இல்லையா ஓ ஓ இப்ப ஒரு பொது உறுப்பு உருவாக்கணும் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு அது இந்த டிஎன் டிஎன் சரி டிஎன் சரி ஒரு இப்ப உதாரணத்துக்கு இப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா 5 10 15 20 இப்படி போகுதுண்டா இது இந்த பொது உறுப்பை காணணும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் முன் 10ல இருந்து 5 கழிக்கணும். அதாவது அது என்னது அது பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் ஃபர்ஸ்ட்டுக்கு பொது வித்தியாசத்தை காணணும் பொது வித்தியாசத்தை கண்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் முதலாம் உறுப்பு வந்து எப்படி இருக்கும் பொது வித்தியாசம் தர இதுக்கு இதுல இடம் 5 பொது வித்தியாசம் தர 1 தாக இப்ப 5 தர 1 5 வந்துட்டு அதை விட கூட இல்ல குறை இருந்துச்சுன்னா இந்த முன்னுக்கு நம்பர் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க போடுவோம் இங்க கூட குறை இருக்கா இல்ல இல்ல ஆகவே சைவர் 2ஆம் உறுப்பு என்ன இரண்டாம் உறுப்பு என்ன 5 தர 2 5 தர 2 அப்ப அப்படியே போயிட்டு இருக்க போகுது இங்க எல்லாம் வராது 10 அது வந்துச்சுன்னா இது 5 n வரும் இது பொது உறுப்பு tn சமன் 5 n வரும் ரைட் இதான் கடைசி கிளாஸ்ல முதல் கிளாஸ்ல பாக்குறோம் ஓம் சார். அப்ப அப்ப ஒரு கேள்வி எடுத்துங்க சொல்லுங்க சார். 9 17 9 17 9 17 25 33 இவ்வெண்தொடரின் பொது உறுப்பை காண்போம் இவ்வெண்தொடரின் அடுத்த கேள்வியா சார்? இவ்வெண்தொடரின் பொது உறுப்பை காண்க இவ்வெண்தொடரின் 10ஆம் உறுப்பை காண்க செய்வாபம் சார் செஞ்சாச்சு. ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்வோம்டா இது வந்து முதலாம் உறுப்பு எழுதுவோம் முதலாம் உறுப்பு என்ன சொல்லுங்க முதலாம் உறுப்பு முதலாம் உறுப்பு என்ன 9 9 அடுத்தது எழுதுவோம் பொது வித்தியாசம் 8
பொது வித்தியாசம் டி வந்து என்ன எழுதுவோம்? 8 பின்னுக்கு இருக்கிற உறுப்புல இருந்து அதுக்கு முன்னுக்கு இருக்கிற உறுப்பை கழிக்கணும். கழிக்கணும். இப்ப பின்னாடி இருக்கிற உறுப்புல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற உறுப்பை வந்து நாங்க கழிக்கணும். அப்ப கழிச்சோம்டா எங்களுக்கு என்ன வர போகுது? 17 சாய 9. அப்ப எத்தனை? 8 8. ரைட். இப்ப நாங்க என்ன செய்வோம்டா முதலாம் உறுப்பை பார்ப்போம். முதலாம் உறுப்பு உருவாக்கணும் என்ன செய்யணும்? பொது வித்தியாசத்தால இந்த பொது வித்தியாசத்தை என்ன செய்யணும்? பொது வித்தியாசத்தை உண்டால பெருக்கணும். முதலாம் உறுப்புண்டா உண்டால பெருக்கணும். ரைட். பொது வித்தியாசம் 8. இந்த பொது வித்தியாசம் 8 முதலாம் உறுப்புன்ற வழியா முதலாம் உறுப்பு உண்டால பெருக்கணும். 8 தர 1 எத்தனை? 8. ஆனா முதலாம் உறுப்புங்களுக்கு என்ன வேணும்? 9. அப்ப 8 ன்னா 9 ஆவணும் என்ன செய்யணும்? 1 கூட்டணும். சரி, இரண்டாம் உறுப்பை பார்ப்போம். 8 தர 2 சார் 8 தர 2 2 எவ்வளவு? 16. அங்கால மிச்சம் என்ன செய்யணும்? 1 கூட்டணும். 1 கூட்டினா தான் 17. அப்ப இப்படியே போச்சுன்னா என்ன உறுப்புகளுக்கு என்ன வரும்? 8 தர 8 n சக 1. இப்ப பாத்தீங்கன்னா முதலாம் உறுப்புண்டா 8 தர இந்த முதலாம் உறுப்புன்ற இடத்துல 1க்கு 1 வருது. அதே மாதிரி இரண்டாம் உறுப்புண்டா 8 தர இரண்டாம் உறுப்புன்ற இடத்துல 2 வருது. ஆகவே என்னாம் உறுப்புண்டா 8 தர n இலக்கம் இருக்கிற இடத்துல n வருது. அப்ப 8 தர n இங்க எல்லாரும் 1 வரதால இங்க வந்து 1 போடுவோம். அப்ப என்னாம் உறுப்பு வந்து என்ன போடுவோம்? என்ன உறுப்புக்கு நாங்க அடையாளம் என்ன போடுறது? t n tn சமன் 8n சம 1. அடுத்து என்ன கேட்டது? 10ஆம் உறுப்பு. 10ஆம் உறுப்பு என்ன செய்யணும்? n t 10 t10 அப்ப 8 தர என்ன பதிலாக போடணும்? 10 சக 1. அப்ப எவ்வளவு? 80 கூட்டினா 91. 81 80 1 கூட்டினா 92. 81 எழுதி கொள்ளுங்க. நாளைக்கு நேற்றைய வீடியோ பாத்துனீங்களா? மழைன்னு சொல்லி இப்போ இடையில போனீங்க. ரெக்கார்டிங் உங்களுக்கு வர இல்லையா? இல்ல சார். நான் சென்ட் பண்ணி நாளைக்கு பாத்துனீங்களா? பார்க்கணும் சார். பார்க்கணும். அப்ப நல்லா தான் இருக்க போகுது படிப்பு. நேற்று மழைன்னு சொல்லி இடையில வந்துட்டு இடையில போனாங்க. அப்ப நேற்று என்ன கிளாஸ் நடந்ததுன்னு பார்க்கல. ஆதர்ஷன் விளங்குதா? ஆதர்ஷனா ஓம் சரஸ்வதி. நான் கேட்கிறேன் ஆதர்ஷனா மௌன விரதம் போல. எத்தனை மணி வட்டும் மௌன விரதம்? ஆதர்ஷன் ஆதர்ஷன். ஆனா அவற்றை பேர்ல ஆதர்ஷன் தான் போட்டுக்க. சொந்த பேரே எழுதுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. என்ன செய்ய? சொந்த பேருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப நான் எனக்கு ஒரு நினைவுல கிளிக் ஆகின ஒரு நினைவுல வந்து நான் ஆதர்ஷனா கேட்கிறேன்.
அவர் வந்து ஆதர்சன் என்று எழுதி வச்சிருக்காரு. அவர்கிட்ட தேதி எழுதிட்டீங்களா? நான் கேட்க மாட்டேங்கிறேன். எழுதிட்டீங்களா? எஸ் சார். ஓம் சார். நலிப் எழுதிட்டீங்களா? ஆதர்சன் எழுதிட்டீங்களா? ஆம் சார். நேற்று மைக் வேலையில் வேலை செய்யலன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னா ஒரு அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. வந்து தஸ்மியன் செஞ்சிட்டீங்களா? எழுதினீங்களா? ஆம் சார். அடுத்த கேள்வி எழுதுங்க. 22/19 22/19 16-13. இவ்வெண்தொடரின் பொது உறுப்பை காண்க. இவ்வெண்தொடரின் பொது உறுப்பை காண்க. இவ்வெண்தொடரின் பொது உறுப்பை காண்க. இவ்வெண்தொடரின் பொது உறுப்பை காண்க. இவ்வெண்தொடரின் 18ஆம் உறுப்பை காண்க. இவ்வெண்தொடரின் 18ஆம் உறுப்பை காண்க. இவ்வெண்தொடரின் 18ஆம் உறுப்பை காண்க. இவ்வெண்தொடரின் 18ஆம் உறுப்பை காண்க. இந்த அளவுமா சார்? சய 20. இவ்வெண்தொடரில் சய 20 எத்தனையாம் உறுப்பாகும்? இவன் 22. 22. பொது வித்தியாசம் டி என்ன? மூணு. சயம் உண்டு. சயம் உண்டு. எங்க இருந்து கழிக்கணும்? 22. இன்னைக்கு இருந்து முன்னுக்கு கழிக்கணும். 2ஆம் உறுப்புல இருந்து 1ஆம் உறுப்பு கழிக்கணும், அல்லது 3ஆம் உறுப்புல இருந்து 2ஆம் உறுப்பு கழிக்கணும், பின்னிக்கு இருந்து கழிக்கணும். ஆக 19 இருந்து 22 கழிக்கணும். கழிச்சாங்களுக்கு எவ்வளவு வரும்? சயம் உண்டு. சயம் உண்டு. ரைட். இப்ப பாருங்க, முதலாம் உறுப்பு. முதலாம் உறுப்பு நாங்க என்ன போடுவோம்? பொது உறுப்பை முன்னுக்கு போடுவோம். சயம் உண்டு தர 1. ஓமா இல்லையா? முதலாம் உறுப்பு போடைகளை நாங்க அதுக்கு முன்னுக்கே ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம்? பொது உறுப்பை தான் போடுவோம். பொது உறுப்பு சயம் உண்டு போடுவோம். முதலாம் உறுப்புண்டா தர 1 போடுவோம். சயம் உண்டு தர 1 எவ்வளவு? -3 -3 × 1 எவ்வளவு? சயம் உண்டு தர 1 எவ்வளவு? மைனஸ் சயம் உண்டு. சயம் உண்டு தர 1 சயம் உண்டு. நான் என்ன சொல்லிடுறேன் உங்களுக்கு? அதாவது வந்து எப்படி இருக்குது? ஒத்த குறிகள் நாங்க பெருக்கேக்கல. ஒத்த குறிகளை பெருக்கேக்கல என்ன நடக்கும்? அதே குறிய போட்டு பெருக்குவோம். அதுவே சயா 5 இருந்தாலும் சரி, 2 ஒத்த குறி பாருங்க, சயா 5 சயா 5 2 ஒத்த குறி. ஒத்த குறிகள் இருக்கும் போது அதே குறிய போட்டு, ஒத்த குறி இருக்கும் போது நேர்குறி போட்டு பெருக்குவோம். பெருக்கும் போது நேர்குறி வேறு. ரைட். ஒத்த குறி இருந்துச்சுன்னா பெருக்கைகள் நேர்குறி வேறு. ஒவ்வாத குறி இருந்துச்சுன்னா என்ன வரும்? மைனஸ். பாருங்க, ஒன்றுல சய இருக்கு, ஒன்றுல சக இருக்கு. ஆகவே
சயதான் வரும். -25. -25 வரும். ரைட். ஒத்த குறிகள் இருந்துச்சுண்டா சக சக இருந்து பெருக்கப்பட்டுச்சுன்னா சக வரும். சக இருந்து பெருக்கப்பட்டாலும் சகதான் வரும். ஒத்த குறி இருந்துச்சுண்டா. ஒவ்வாத குறி இருந்துச்சுன்னா மட்டும்தான் மைனஸ் வரும். ரைட். அப்ப -3 தர ஒன்று என்ன? ஒன்றுக்கு பதிலா சக. ஒன்றுல சக இருக்கு, மைனஸ். இதுல 3ல மைனஸ் இருக்கு. அவை ரெண்டும் ஒவ்வாத குறி. அவை என்ன மூன்று. -3 இடத்துல வந்துட்டு. ரைட். இப்ப எங்களுக்கு 22 வேணும். எத்தனை கூட்டினா 22 வரும்? 22 வேணும். இங்க சயம் 3 இருக்குது. எத்தனை கூட்டணும்? 25. குட். அதாவது பாத்தீங்கன்னா சயம் 3 இருக்குதானே? இந்த சயம் 3 பூஜ்ஜியமாக்கணும்னா என்ன செய்யணும்? சயம் 3 இருக்கு. இதை பூஜ்ஜியமாக்கணும்னா என்ன செய்யணும்? இன்னொரு சக 3 கூட்டுவோம். ரைட். சயம் 3 பூஜ்ஜியமாக்கணும்னா சக 3 கூட்டணும்னா அது பூஜ்ஜியம் ஆயிடும். அப்ப இங்க ஒரு சக 3 இருக்கு. எங்களுக்கு 22 வரும். அப்ப இந்த இடத்துல இப்ப சயம் 3 சக 3 ஆகிடுச்சுன்னா இங்க பூஜ்ஜியம் வந்துடும். 22 வரணும்னா இன்னும் எத்தனை கூட்டணும்? 22 கூட்டணும். ஆகவே முதல் ஒரு 3 கூட்டி இருக்கிறோம். இப்ப ஒரு 22 கூட்டி இருக்கிறோம். ஆகவே மொத்தம் எவ்வளவு? 25. இத கூட்டி பாருங்க. இப்ப 25 சயம் 3 எத்தனை? சயம் 3 தர 1 சயம் 3 சக 25. ரெண்டும் ஒவ்வாத குறி. பெரிய தானத்துல குறிய போட்டு என்ன செய்யணும்? +22. 22. அப்ப எங்களுக்கு 22 தான் எங்களுக்கு முதலாவது தேவை. ஓமா இல்லையா? ஓ சார். ஓகே. பாருங்க. அப்ப சயம் 3 தர 1 சக 25. அப்ப எவ்வளவு கூட்டினா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 22 வந்துடும் முதலாவது. ரைட். இனி இரண்டாவது ஒரு பூ பார்ப்போம். என்ன செய்யணும்? சயம் 3 தர இந்த இடத்துல எவ்வளவு போடுவோம்? 2 உறுப்புண்டா? 2 போடுவோம். 2 உறுப்புண்டா. இங்க என்ன போடுவோம்? பெருக்கிற இடத்துல 2. சயம் 3 தர 1 போடுற மாதிரி சயம் 3 தர 2 சக சயம் 3 தர 2 சயாறு. ரைட். சயாறு. பாருங்க இந்த 25 கூட்டி பாருங்க என்ன வரும்? சக 25 சயாறு எவ்வளவு? எவ்வளவு வரும்? சக 19 +19. கொஞ்சம் இருங்க. என்ன சவுண்ட் கேட்கிற பாருங்க. +19. சார் மைக் ஆஃப் பண்ணிட்டு. இருபத்தஞ்சுல சயாறு போனா எவ்வளவு? 25ல சயாறு போனா எவ்வளவு? +19. +19. பாருங்க இந்த 19 வருதா இல்லையாண்டு? ஓம் சார். ஆகவே 25. மூன்றாம் உறுப்பு சயம் 3 தர
சய மூன்று தர மூன்று மூன்று சக சய மூன்று தர மூன்று சய மூன்று தர மூன்று எத்தனை சய சய மூன்று தர மூன்று எவ்வளவு மூன்று 9 சய 9 ரைட் சய தர சக சய தானே ஓம் சய தர சக சய சய 9 சய 9 ஓட எத்தனை கூட்டினா 16 வரும் 25 25 25 ஆகவே என்ன உறுப்பு என்ன வரும் சய மூன்று என் என் மூன்று ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு வர மாதிரி என்ன உறுப்பு என் சக 25 25 ஆகவே எங்களுக்கு டி என் வந்து எங்களுக்கு என்ன எழுதலாம் 25 சாய 3 நான் முன்னுக்கு இருக்கிற சாய பின்னுக்கு போடுறதுக்காக நான் பின்னுக்கு போட்டு வச்சிருக்கேன் ரைட் 25 சாய 3 போட்டு கொள்ளுங்க இப்ப முதலாவது கேள்வி என்ன இரண்டாவது கேள்வி எத்தனை உறுப்பு எஸ்கியூஸ் மீ சார் 18ஆம் உறுப்பு 18ஆம் உறுப்பு ஓம் சொல்லுங்க சார் ஓ சார் பின்னோக்கி சார் இந்த எண்கள் பின்னோக்கி தானே வருது 22 19 16 ஓ அப்ப நாம கட்டாயம் மைனஸ் போட்டு தான் 3 எண் போடணுமா ஓ இல்லாட்டி முன்னோக்கி போயிடும் நீங்க பிளஸ் போட்டீங்கன்னா முன்னோக்கி போயிடும் ஓகே சார் இப்போ பிளஸ் போட்டீங்கன்னா 22க்கு அடுத்தது 25 போயிடும் ஓகே சார் மைனஸ் போட்டா தான் குறைஞ்சு போகும் ரைட் அப்ப 18ஆம் உறுப்பு 18ஆம் உறுப்பு எத்தனை என்ன போடணும் 25 சாய 3 தர எத்தனை என்ன பல எத்தனை போடணும் டி 18 காண்றதுக்கு என்ன பல எத்தனை போடணும் 18 என்ன பல 18 போடணும் ஆகவே 25 சாய 3 தர 18 எவ்வளவு 56 ஆ 54 54 ரைட் இப்ப சொல்லுங்க இங்க 25 முழு சகக்குறி இருக்கு 54 முழு சகக்குறி இருக்கு இந்த குறிகளை விட்டுட்டு பார்த்தா இது பெரிய தானம் 54 25 54 54 54க்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கு சய சாய அப்ப சாய குறிய போட்டு என்ன செய்யணும் ஒவ்வொரு குறியா ஒவ்வாத குறியா இருந்துச்சுன்னா பெரிய தானத்துல குறிய போட்டு ஒண்ணுல இருந்தோம்னா கழிக்கணும் அப்ப 54 25 கூட எத்தனை இருபத்தி சார் ஓ இந்த என்னது சய 3 எண் சக 25 பொது உறுப்பு சய 3 சக 25 பொது உறுப்பு அப்ப அதுல டிஎன் 25 சய 3 எண் போடிக்கு அது என்னது எல்லாம் ஒன்றுதானே சய 3 சக 25ன்றதையும் நான் 25 முன்னுக்கு இருக்க சயாவை முன்னுக்கு இருக்க வடிவா இருக்காதுன்னு போட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன் பின்னுக்கு போட்டிருக்கேன் 25 முன்னுக்கு போட்டுட்டு சகாவில் இருக்க 25 முன்னுக்கு போட்டுட்டு சய 3 பின்னுக்கு போட்டுருக்கு ஓகே சார் ரெண்டு மூன்று தான் 5 சக 3 3 சக 5 மூன்று தான் ஓ சார் சரி அப்ப சொல்லுங்க 54 25 போனா எவ்வளவு இருபத்தி நாலா 25 எத்தனை 29 29 அவனை என்ன விடக்கூடாது 24 விட எல்லாம் போடுங்க 29 ஆகவே 18ஆம் உறுப்பு 29 இப்ப அடுத்த கேள்வி என்னது சய 20 இப்ப என் கண்டதில் சை 20 எத்தனையாம் உறுப்பாகும் ஓ அப்ப சய 20 கொண்டு நாங்க எங்க போடணும் என்னதுக்கு பதிலா போடணும் சய 20 டிஎனுக்கு பதிலா டிஎன்னுக்கு பதிலா போடணும் ஆகவே சய 20 சமன் அதாவது டிஎன் வந்து எங்களுக்கு என்னது 25 சய 3 இல்லாட்டி சய 3 சக 25 போட்டுக்கொள்ளலாம் அப்ப சய 20 சமன் 25 சய 3 என் என்னதான் இப்ப காணணும் சரி இப்ப சொல்லுங்க சய 3 என் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கு 25 என்ன செய்யுது நெருக்கப்பட்டிக்கு 25 இந்த 3 என்ன செய்யுது கழிக்குது சமண கங்கால போனா என்ன செய்யும் விரிக்குது கூட்டுப்படும் கழிக்கிறது சமண கங்கால போனா என்ன செய்யும் கூட்டுப்படும் அடிவாங்க போற ராஸ்மி அப்ப சக 3 நீங்க வர போகுது ரைட்
25. இஞ்சால இருக்கிற சய 20 சமனுக்கு அங்கால போனா என்ன செய்யும்? கழிப்படும். கூட்டுப்படும். சய 20 சமனுக்கு அங்கால போனா கூட்டுப்படும். கூட்டுப்படும். என்ன 20? என்ன 20 வரும்? சக 20. இங்கால சய 20 சமனுக்கு அங்கால போனா சக 20. சக 20. ஆக இரண்டையும் கூட்டினா எவ்வளவு உங்களுக்கு? 45. 5. 3 n சமன் 45. n சமன் எவ்வளவு? இங்க பெருக்கிற மூன்றாங்க வந்து என்ன செய்யும்? 15. 15. 45 இங்கு 3 15. எழுதி கொள்ளுங்க. பதினாறு எனும் எண்தொடரில் 20, 18, 16, 14, 12 எனும் எண்தொடரில் எண்தொடரின் பொது உறுப்பை காண்க. பொது உறுப்பை காண்க. பொது உறுப்பை காண்க. பொது உறுப்பை காண்க. இவ் எண்தொடரின் பொது உறுப்பை காண்க. இவ் எண்தொடரின் 15ஆம் 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 உறுப்பை காண்க. சய 32 சய 32 எத்தனையாம் உறுப்பாகும்? சய 32 எத்தனையாம் உறுப்பாகும்? செய்யுங்க பாப்போம். சார். சார். சொல்லுங்க. எத்தனை கேள்வி கொடுத்தீங்க? நாங்கள எத்தனை கேள்வி கொடுத்தீங்க? 3. சார் திருப்பி சொல்லேலுமா? 20, 18, 16, 14, 12 எனும் எண்தொடரின் பொது உறுப்பை காண்க. இவ் எண்தொடரின் 15ஆம் உறுப்பை காண்க. இவ் எண்தொடரின் 15ஆம் உறுப்பை காண்க. சய 32 இவ் எண்தொடரின் எத்தனையாம் உறுப்பாகும்? சய 32 எத்தனையாம் உறுப்பாகும்? தேங்க்யூ சார். ஓகே. சொல்லுங்க பாப்போம். எனக்கு இதுல முதலாம் உறுப்பு என்ன? ஏ. முதலாம் உறுப்பு என்ன? 20. 20. பொது வித்தியாசம் என்ன? டி. 2. சய 2. சய 2. சய 2. ஏன் இங்க நீங்க போய் குறைஞ்சு போகுது. இப்ப 2ஆல இருந்தா முதலாவது கழிக்கணும். 18ல இருந்து 20 கழிக்கல பாருங்க. 18க்கு முன்னுக்கு சகப்பெருமானம் இருக்கும். பின்னுக்கு இருந்தா முன்னுக்கு கழிக்கணும். பின்னுக்கு இருந்தா முன்னுக்கு கழிக்கணும். நீங்க எந்த நம்பரையும் எடுக்கலாம். 14ல இருந்து 14 கழிக்கலாம். 18க்கு சகப்பெருமானம் இருக்கும். 20க்கு சகப்பெருமானம் இருக்கும். இந்த சக சாயாவை விட்டு பார்த்தா 20 பெருசா 18 பெருசா? 20.
20 பெருசு 20ல குறி என்ன சய சய அப்ப 20 ஒன்றுல இருந்து ஒன்றா என்ன செய்யணும் கழிக்கணும் அப்ப பெரியதானத்தை சின்னதானத்தை கழிச்சா சய 2 ரைட் அப்ப முதலாம் உறுப்புகளுக்கு என்னவா இருக்கும் சய சய 2 தர ஒன்று சய 2 தர ஒன்று எத்தனை ச- சய மூன்று சய 2 தர ஒன்று ஈரோண்டு எத்தனைடா சய ரெண்டு சய ரெண்டு சய 2 சய 2ஓட எத்தனையை கூட்டினா 20 பேர் சக 20 பேர் இருபத்தி ரெண்டு 22 ரைட் அது வந்து பாத்தீங்கன்னா 22ல இருந்து சய 2 கழிச்சிங்கன்னா தான் 20 பேர் ரைட் 22ல இருந்து சய 2 கழிச்சிங்கன்னா தான் 20 பேர் ஓகே ரெண்டாம் உறுப்பு சய 2 தர ரெண்டாம் உறுப்பு என்ன வரும் ரெண்டு தர ரெண்டு தர 2 சக அப்ப சய 2 தர 2 எவ்வளவு சய 2 தர 2 எத்தனை சய நாலு சய 4 சய 4ஓட எத்தனை கூட்டினா 18 வரும் இருபத்தி ரெண்டு ஆ 22 22 அப்ப பாருங்க இனி மூன்றாம் உறுப்பு சய 2 தர 3 சக 22 அப்ப இப்ப பாத்தீங்கன்னா என்ன உறுப்பு என்னவா இருக்கும் சய ரெண்டு சய ரெண்டு சக 30 ரெண்டு 22 ரைட் இப்ப கேட்டது இதுதான் ஒரு 15ஆம் உறுப்பு அப்ப இது வந்து பொது உறுப்பு என்ன டிஎன் சமன் சய 2 சக 22 ஆக 15ஆம் உறுப்பு கேட்டபடியா டி 15 சமன் 15 சய ரெண்டு 15 15 சக 22 சய 2 தர 15 எத்தனை 2 தர 15 எத்தனை முன்னுக்கு 2 தர 30 இங்க முன்னுக்கு ஒரு சய இருக்காவ சய 30 சக 22 இதுல இந்த குறிகளை விட்டு பார்த்தா 30 பெருசா 22 பெருசா 30 30 பெருசு 30க்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கு சய சய குறிய போட்டு ஒவ்வாத குறியன்னா என்ன செய்யணும் ஒன்றுல இருந்து கழிக்கணும் 30 22 குணா எவ்வளவு 8 சய 8 ரைட் இப்ப கேட்ட கேள்வி சய 32 எத்தனையாம் உறுப்பா அப்ப சய 32 எங்க வரும் டிஎனுக்கு பதிலா 32 சய 32 சய 32 சய 2 என் சக 22 ரைட் இங்க இருக்கிற சய 2 சமன்பாட்டுக்கு அங்கால போனா என்ன ஆகும் சக சக 2 இந்த சய 2 சமன்பாட்டுக்கு அங்கால போனா சக 2 சமன் இங்க இருக்கிற சய 32 சமன்பாட்டுக்கு இங்க வந்து என்ன செய்யும் சக 32 ஏற்கனவே ஒரு 22 இதுல இருக்கு சக 32 அப்ப 2 சமன் 22 32 எவ்வளவு 54 ஆக எண் வந்து என்னவா இருக்கும் 54க்கு 10 20 அப்ப 27ஆம் உறுப்பா இருக்கு எழுதி கொடுங்க நாங்க இதே மாதிரி கேள்வி இன்னும் நாளைக்கு பார்ப்போம் என்ன உங்களுக்கு விளங்க இல்ல நாங்க அடுத்த கிளாஸ்ல இதே மாதிரி கேள்வி நாளைக்கு பார்ப்போம் என்ன கண்டிப்பா இதே மாதிரி பட்டன குறைஞ்சி போற மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு விளங்கும் ஏன்னா பெரும்பாலும் எக்ஸாம்ல வந்து குறைஞ்சி போற மாதிரி தான் வரும் சோ அதனால நாங்க குறைஞ்சி போறதுல பார்ப்போம் ஓகே சார்